ஹலோ விவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த அறிவிப்பு 14ஆம் தேதி அக்டோபர் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டுச்சு. ஸோ அப்ளை பண்ணுறக்கு உண்டான அந்த டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 29/10 வரைக்கும், அதாவது 15 நாட்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுச்சு. ஸோ 29/10 முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்று 10 நாள் ஆயிடுச்சு. ஸோ அவங்க மென்ஷன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எழுதுதல் திறனறி தேர்வு நாள் 9/11/2025 போட்டிருந்தாங்க. நேர்முகத் தேர்வு பார்த்தீங்கன்னா 17/11/2025 முதல் 22/11/2025 வரை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ 9/11 எனக்கு சண்டையாக இருந்தாலும் நம்மளால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்டது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க முடியுது. பட் அது எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 100% ஷுவராக தெரியல. ஸோ அந்த வீடியோ பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சொன்னபடியே அந்த 9ஆம் தேதி இன்றைக்கி அந்த தேர்வு நடந்திருக்கா, எழுதுதல் திறனறி தேர்வு நடந்திருக்கா, ஸோ எவ்வளோ பேருக்கு நடந்துச்சு, ஒரு 100 பேருக்கு நடந்துச்சா இல்லை 50 பேருக்கு நடந்துச்சா, ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு நடத்துகிறாங்க. ஏன்னா இதில் எழுதுதல் திறனறி தேர்வு 9/11/2025 அந்த சிங்கிள் டேட் மட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு நேர்முக தேர்வுக்கு 17/2/22 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நேர்முக தேர்வே 5 நாள் நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக எழுதுதல் திறனறி தேர்வு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாட்களாவது நடக்கும். பட் இன்றைக்கி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி 9/11/2025 பார்த்தீங்கன்னா நடந்துச்சா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பண்ணுங்கள். அண்ட் நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஸ்டிகள் இன்றைக்கி இன்னும் வெவ்வேறு இந்த ரீசெண்டாக டைமில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதில் ஒரே மாதிரியாக இருந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் யார், தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, கிராம சபை கூட்டம்னு என்ன. ஸோ இந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது இந்த கிராம ஊராட்சி செயலாளர்லேயும் சரி இந்த கிராம உதவியாளர்லேயும் சரி ரொம்பவே பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டினாக இருக்குது. ஸோ கிராம சபை கூட்டம்னு என்ன, அது ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை முறை நடத்துவாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 4 டைம் நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ சுதந்திர தினம், குடியரசு தினம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 2 நாட்கள்னு. பட் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 4லிருந்து 6 முறை பார்த்தீங்கன்னா அந்த கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு 2 நாட்கள் மீதி நாட்கள்லையும் மீதி 4 டைம் மேண்டட்டரியாக இருக்கக்கூடிய 4 நாட்கள்லையும் பார்த்தீங்கன்னா அந்த கிராம சபை கூட்டம் அப்படிங்கிறது நடத்துகிறாங்க. ஸோ அதை பற்றி சொல்லணும். அண்ட் இதை ஆர்கனைஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளர். ஸோ இந்த கிராம உதவியாளருக்கு சரி கிராம ஊராட்சி செயலாளருக்கு சரி 2 பேருக்குமே இந்த கிராம சபை கூட்டம் ரொம்ப முக்கியமானதாக அமைஞ்சிருக்கு. கிராம உதவியாளர்கிட்ட கிராம சபை கூட்டம் அப்படின்னு கேட்டால் கிராம சபை கூட்டத்தை பற்றி சொல்லணும், எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் பற்றி சொல்லணும். அண்ட் இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு கேட்டாங்கன்னா அது கிராம ஊராட்சி செயலாளர். அதுக்கு தலைமை தாங்கிறது பார்த்தீங்கன்னா கிராம ஊராட்சி தலைவர். ஓகேங்களா. ஸோ இது கிராம சபை கூட்டங்கிறது நாட் ஓன்லி இன் கிராம பஞ்சாயத்து. ஸோ எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்தில் நடக்கும், அதே மாதிரி ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா நடக்கும், இந்த மாதிரி எல்லா பக்கமும் நடக்கும். அண்ட் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பில் கிராம உதவியாளரின் பங்கு அது பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ அது என்ன மாதிரி அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லணும். ஸோ இப்போ கூட எஸ்ஐடின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு இது வந்திருக்கு, தேர்தல் பார்த்தீங்கன்னா அவசர சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வீடுக்கு அந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கேட்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அண்ட் தமிழ்நாட்டோட ஜென்ரல் நாலேஜ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட தேசிய விலங்கு, தேசிய மலர், தேசிய மரம், தேசிய பறவை, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பட்டா, சிட்டா, அடங்கல் இதை பற்றி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ஏ சர்டிஃபிகேட்னா என்ன, ஏ மோமோ, பி மோன்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் பர்டிகுலராக இந்த வீடியோ பார்க்குறவங்க ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அந்த 9/11 பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்திருக்கா, அது பற்றின ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ மேலும் தமிழ்நாடு கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.